உலகின் ஒரு பாதியில் எல்லாமே அழிந்து போகிற அளவுக்கு மிக கடுமையான வறட்சி. அதே நேரத்துல மறுபாதியில பார்த்தீர்கள் என்றால் கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக தீவிரமான வெள்ளப்பெருக்கு. இது ஏதோ தற்செயலாக எப்போதாவது நடக்கும் ஒரு விஷயம் கிடையாது. சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை மிகவும் சீராக ஒரு சுழற்சி மாதிரி இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? இதுக்கு பின்னால் நமது பூமியின் வானிலையே ஒட்டுமொத்தமாக இயக்கும் ஒரு மாபெரும் இயற்கை ரகசியம் மறைந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த மர்மமான வானிலை மாற்றத்திற்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்வது இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசியமான ஒன்றாகும். இந்த முழுமையான அமைப்பை நாம் சுலபமாக புரிந்து கொள்ள ஒரு 5 படிநிலைகளாக இதை பிரிக்கலாம். 1. பசிபிக் கடலின் இயல்பு நிலை. 2. அந்த சமநிலையை உடைக்கும் எல் நினோவின் வருகை. 3. இதனால் ஏற்படும் உலகளாவிய சங்கிலித் தொடர் தாக்கங்கள். 4. நமது இந்திய பருவமழையில் இது ஏற்படுத்தும் நேரடி மாற்றங்கள். மற்றும் இறுதியாக எல் நினோவுக்கு நேர்மாறான லா நீனாவின் விளைவுகள். சரி, முதலாவதாக விஷயத்தின் அடிப்படையிலிருந்து ஆரம்பிப்போம். ஒரு அசாதாரணமான மாற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் அங்கு இயல்பாக என்ன நடக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இப்போது நான் சொல்வதை அப்படியே கற்பனை செய்து பாருங்கள். பசிபிக் பெருங்கடலை ஒரு பிரம்மாண்டமான குளியல் தொட்டியாக நினைத்துக் கொள்ளுங்கள். கோடிக்கணக்கான காலன் நீரை தன்னகத்தை கொண்ட மாபெரும் தொட்டி இது. இயல்பான நிலையில் இந்த கடலின் மேல் கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி வியாபார காற்றுகள், அதாவது ட்ரேட் விண்ட்ஸ் இடைவிடாமல் வீசுகின்றன. இது இயற்கையாக அமைந்த ஒரு மாபெரும் மின்விசிறியைப் போல செயல்படுகிறது. இந்த பலமான காற்றுகள் என்ன செய்கின்றன தெரியுமா? சூரிய வெப்பத்தால் சூடாகி இருக்கும் கடலின் மேற்பரப்பு நீரை ஒரு விளக்குமாறு வைத்து பெருக்குவது போல கடலின் மேற்கு பகுதியை நோக்கி, அதாவது ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியா பகுதிகளை நோக்கி பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளிச் செல்கின்றன. இதுதான் இயல்பாக நடக்கும் ஒரு பிரம்மாண்டமான இயற்கை சுழற்சி. இப்படி தள்ளிச் செல்லப்படும் நீரின் காரணமாக என்ன நடக்கிறதென்றால், கடலின் மேற்கு பகுதியில் அதிக அளவிலான வெப்பமான நீர் குவிக்கப்படுகிறது. இதனால் அங்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியாவிற்கு நல்ல மழையை கொடுக்கிறது. சரி, தண்ணீரெல்லாம் மேற்கு நோக்கி போய்விட்டதே, அப்போ கிழக்கு பகுதியில் உள்ள பெரு மற்றும் தென் அமெரிக்க கடற்கரைகளில் என்ன நடக்கும்? அங்கேதான் ஒரு அற்புதம் நிகழ்கிறது. மேல் பரப்பில் உள்ள சூடான நீர் விலகிச் செல்வதால் வெற்றிடத்தை நிரப்ப கடலின் ஆழத்தில் இருக்கும் மிக குளிர்ந்த நீர் மேலெழும்பி வருகிறது. இது வெறும் தண்ணீர் இல்லங்க, கடலடி பகுதியின் ஏராளமான ஊட்டச்சத்துக்களை இது மேற்பரப்பிற்கு கொண்டு வருகிறது. இந்த ஊட்டச்சத்துக்கள் உலகின் மிகச் செழிப்பான மீன்பிடி தலங்களை உருவாக்குகின்றன. இது ஒரு மிக சரியான அற்புதமான இயற்கை சமநிலை. ஆனால் இயற்கையின் இந்த அற்புதமான சமநிலை ஒரு நாள் திடீரென உடைந்தால் என்ன ஆகும்? அங்குதான் வருகிறது எல் நினோ. எல் நினோ இந்த வார்த்தைக்கு ஸ்பானிஷ் மொழியில் குழந்தை அல்லது குழந்தை இயேசு என்று பொருள். தென் அமெரிக்காவில் உள்ள பெரு நாட்டு மீனவர்கள்தான் இதை முதலில் கவனித்தார்கள். ஒவ்வொரு 3 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை, சரியாக கிறிஸ்மஸ் பண்டிகை காலகட்டத்தில் தங்கள் கடற்கரையை ஒட்டி வழக்கம் மாறாக மிகவும் வெப்பமான கடல் நீரோட்டம் வருவதை அவர்கள் உணர்ந்தார்கள். அதனாலேயே இதற்கு எல் நினோ என்று பெயரிட்டார்கள். தெய்வக் குழந்தையின் பெயரை கொண்ட ஒரு நிகழ்வு உலகெங்கிலும் மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வருவது ஒரு இருண்ட முரண்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இதற்கு பின்னணியில் உள்ள அறிவியல் என்ன? அதை மிக எளிமையாக சொல்கிறேன், கவனியுங்கள். நாம் முன்பு பார்த்தோம் அல்லவா, அந்த பிரம்மாண்டமான வியாபார காற்றுகள், அவை திடீரென ஏதோ ஒரு காரணத்தால் பலவீனமடைகின்றன. அதாவது இயற்கையின் அந்த மாபெரும் மின்விசிறி திடீரென மின்றுவிடுகிறது. இப்போது அந்த குளியல் தொட்டியை மீண்டும் நினைத்து பாருங்கள். காற்று தள்ளி வைத்திருந்த அந்த கோடிக்கணக்கான கேலன் வெப்பமான கடல் நீர் முழுவதும் இப்போது என்ன ஆகும்? தடைகள் விலகியதும் மீண்டும் கிழக்கு நோக்கி, அதாவது தென் அமெரிக்காவை நோக்கி அதிவேகமாக பாயத் தொடங்கும் இல்லையா? அதுதான் நடக்கிறது. அந்த சூடான நீர் மீண்டும் வந்து மூடிக்கொள்வதால் அடியிலிருந்து குளிர்ந்த நீர் மேலெழும்புவது முற்றிலுமாக நின்றுவிடுகிறது. மொத்த வானிலை அமைப்பும் அப்படியே தலைகீழாக மாறுகிறது. இது இன்னும் தெளிவாகச் சொல்ல வேண்டுமென்றால், ஒட்டுமொத்த சுழற்சியும் இப்போது ரிவர்ஸ் கியரில் போகிறது. பூமத்திய ரேகையின் வெப்பமான நீரோட்டம் மிக வலிமையாக மாறி தென் அமெரிக்க கடற்கரையை நோக்கி திரும்பிச் செல்கிறது. முன்பு குளிர்ந்த நீரோட்டமாக இருந்த பெரு கடற்கரை நீரோட்டம் இப்போது முழுவதுமாக வெப்பமானதாக மாறிவிட்டது. பல வருடங்களாக கட்டமைக்கப்பட்ட கடலின் ஒட்டுமொத்த சமநிலையும் இப்போது முற்றிலுமாக சீர்குலைந்துவிட்டது. பசிபிக் பெருங்கடலில் ஏதோ ஒரு மூலையில நடக்கும் இந்த நிகழ்வால் நமக்கென்ன பிரச்சனை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கேருந்து தான் ஒரு மாபெரும் உலகளாவிய சங்கிலித் தொடர் விளைவ ஆரம்பிக்கிறது. கடலில் நடக்கும் இந்த மாற்றம் நமது வளிமண்டலத்திலும் ஒரு மாபெரும் சீசா போன்ற ஏற்ற இறக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதை வானிலை ஆய்வாளர்கள் தெற்கு அலைவு அல்லது சதர்ன் ஆசிலேஷன் என்று அழைக்கிறார்கள்.
இதன்படி ஆஸ்திரேலியாவில் முன்பு இருந்த குறைந்த காற்றழுத்தம் எல் நீனோ காலத்தில் அதிக காற்றழுத்தமாக மாறிவிடுகிறது. கடலில் நடக்கும் எல் நீனோவும் வளிமண்டலத்தில் நடக்கும் இந்த தெற்கு அலைவும் இந்த இரண்டும் இணைந்து செயல்படுவதையே என்சோ என்று சுருக்கமாக அழைக்கிறார்கள். சரி, இதனால் மனித வாழ்விற்கு என்ன பாதிப்பு? மழையை எதிர்பார்த்து காத்திருந்த போர்னியோ மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற மேற்கு பசிபிக் நாடுகள் ஒரு சொட்டு மழையின்றி மிக கடுமையான வறட்சியையும் கட்டுக்கடங்காத காட்டுத்தீயையும் சந்திக்கின்றன. அதே சமயம் எப்போதும் வறட்சியாகவே காணப்படும் பெரு மற்றும் சிலி போன்ற தென்னமெரிக்க பாலைவன கடற்கரைகளில் மிக கடுமையான மழை பெய்து அந்த இடமே எதிர்பாராத மாபெரும் வெள்ளக்காடாக மாறுகிறது. இயற்கையின் விதிமுறைகள் இங்கே முற்றிலும் மீறப்படுகின்றன. சுற்றுச்சூழல் ரீதியாகவும் இது ஒரு மாபெரும் பேரழிவு என்றே சொல்ல வேண்டும். பெருங்கடற்கரையில் வெப்பமான நீர் சூழ்ந்து கொள்வதால் நாம் முன்பு பார்த்த அந்த குளிர்ந்த நீர் மேலெழும்புவது தடுக்கப்படுகிறது. இதனால் கடலின் அடிப்படை உணவான பிளாங்டன்கள் உருவாக முடியவில்லை. இதன் நேரடி விளைவு என்னவென்றால், உலக அளவில் மிகப்பெரிய வணிக முக்கியத்துவம் வாய்ந்த அன்சவெட்டா என்ற சிறு மீனினம் கொத்து கொத்தாக மடிகின்றன. இந்த மீன்களை மட்டுமே நம்பி வாழும் லட்சக்கணக்கான கடல் பறவைகளும் வேறுணவின்றி வானிலிருந்து பட்டினியால் சுருண்டு விழுகின்றன. அந்த பகுதியின் ஒட்டுமொத்த மீன்பிடி பொருளாதாரமும் முற்றிலும் வீழ்ச்சியடைகிறது. உண்மையிலே இது ஒரு மிக துயரமான நிகழ்வு. இவ்ளோ நேரம் பசிபிக் கடலையும் அமெரிக்காவையும் பார்த்தோம். இப்போது நேரடியாக நமது இந்திய துணைக்கண்டத்திற்கு வருவோம். எல் நினோவால் நமது பருவமழையில் என்ன மாற்றம் நிகழ்கிறது? இதுதான் நமக்கான மிக முக்கியமான பகுதி. எல் நினோ பூமத்திய ரேகைக்கு மேலான காற்றின் சுழற்சியை முற்றிலுமாக சீர்குலைக்கிறது. இதனால் இந்தியாவில் மழை பெய்ய காரணமாக இருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் வலுவிழக்கின்றன. இதனுடைய நேரடி விளைவு இந்தியாவின் உயிர்நாடியான தென்மேற்கு பருவமழை கணிசமாக குறைந்துவிடுகிறது அல்லது மழைக்காலம் தள்ளிப்போகிறது. விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் இதனால் மிக கடுமையான வீழ்ச்சியையும் வறட்சியையும் சந்திக்கிறது. இதை புரிந்து கொள்ள ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். 1990-91 ஆண்டுகளில் ஒரு மிக தீவிரமான எல் நீனோ நிகழ்வு ஏற்பட்டது. அந்த ஆண்டு இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவது சுமார் 5 முதல் 12 நாட்கள் வரை முடங்கிப் போனது. விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கும் ஒரு விவசாயிக்கு மழை வெறும் 5 நாட்கள் தாமதமாவது கூட எவ்வளவு பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை உங்களால நிச்சயம் கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆனால் இயற்கையிடம் எப்போதுமே ஒரு சமநிலைப்படுத்தும் கருவி மறைந்திருக்கும். அப்படிதான் நமது இந்தியாவிற்கும் ஒரு மாபெரும் அரண் இருக்கிறது. அதுதான் இந்திய பெருங்கடல் இருமுனை அல்லது இந்தியன் ஓஷன் டைபோல். இது கொஞ்சம் வித்தியாசமானது. அரபிக்கடல் பகுதி, அதாவது மேற்கு இந்திய பெருங்கடல் வழக்கத்தை விட வெப்பமாக இருக்கும்போது அது நேர்மறை இருமுனை எனப்படும். இது ஒரு அதிர்ஷ்டவசமான நிகழ்வு. ஏனென்றால் இது எல் நீனோவால் இந்தியாவிற்கு ஏற்படவிருந்த வறட்சியின் தீவிரத்தை குறைத்து ஓரளவுக்கு நல்ல மழையை கொண்டு வர உதவி செய்கிறது. இயற்கையே நமக்கு வழங்கும் ஒரு பாதுகாப்பு கவசம் இது. இதுவரை எல் நினோவை பற்றி பார்த்தோம். ஆனால் இதற்கு ஒரு எதிர் நாயகன் இருக்கிறான். அதுதான் லா நீனா. லா நினா என்ற ஸ்பானிஷ் சொல்லுக்கு பெண் குழந்தை என்று பொருள். இது எல் நினோவிற்கு நேர் எதிர்மாறான ஒரு நிகழ்வு. இத பசிபிக் கடலின் இயல்பு நிலையின் மிக தீவிரமான வடிவம் என்று சொல்லலாம். அதாவது அந்த வியாபார காற்றுகள் இயல்பை விட மிக மிக வேகமாக ஒரு புயல் மாதிரி வீசத் தொடங்கும். இதனால் பசிபிக் கடலின் சூடான நீர் முழுவதும் அதிவேகமாக மேற்கு நோக்கி தள்ளப்படும். அதே சமயம் பெரு கடற்கரையில் குளிர்ந்த நீர் மிக மிக அதிக அளவில் மேலெழும்பி அந்த பகுதியின் வெப்பநிலையை வழக்கத்தை விட மிக கடுமையாக குறைத்துவிடும். இதுவரை நாம் பார்த்ததை மிகச் சுருக்கமாக மனப்பாடம் செய்யாமல் எளிமையாக புரிந்து கொள்ள இதை கவனியுங்கள். எல் நீனோ வரும்போது இந்தியாவில் வறட்சியும் பெருநாட்டில் கனமழையும் ஏற்படுகிறது. அதுவே லானினா வரும்போது அப்படியே நேர்மாறாக இந்தியாவில் கனமழையால் வெள்ளப்பெருக்கும், பெருநாட்டில் கடுமையான வறட்சியும் ஏற்படுகிறது. ஒரு கடிகாரத்தின் பெண்டுலம் போல இந்த 2 தீவிர முனைகளும் தான் நமது உலகளாவிய வானிலையின் தாழகதியை தீர்மானிக்கின்றன.